ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். நேற்று மகா சிவராத்திரி, நேற்று ஃபுல்லாக விரதம். ஜவ்வரிசி மட்டும்தான் நேற்று சாப்பிட்டது. இன்றைக்கி தான் விரதம் விடணும். ஸோ நான் இனிப்பு சப்பாத்தி செஞ்சுருக்கேன். நார்மல் சப்பாத்தியும் செஞ்சு விரதம் விடுவாங்க. பட் ஆனால் இந்த புது வீட்டில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விரதம் இருந்து நாங்கள் நெக்ஸ்ட் டே விடுறதுனால இனிப்பு சப்பாத்தி கொஞ்சம் என்னுடைய மன திருப்திக்காக நான் செஞ்சுருக்கேன். இது மாதிரி நிறைய பேரும் செய்வாங்க இனிப்பு சப்பாத்தி. தென் என்னோடய ஹஸ்பண்டுக்கு நார்மல் சப்பாத்தி. ஸோ இங்கே பாருங்கள், உள்ள ஸ்டஃப் இருக்கிறது தெரியுதா? ஒயிட் ரைஸ். இது அந்த பருப்பு இழுத்து வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அதில் செஞ்ச குழம்பு. எலுமிச்சை ஆம்ட்டின்னு சொல்லுவாங்க மகாராஷ்டிராவில். ஸோ அந்த மேலே அந்த மிதக்குது பார்த்தீங்களா, ரெட்டிஷாக, அதுக்கு பேர் கட்டு அப்படிம்பாங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த இனிப்பு சப்பாத்திக்கு. அடுத்து என்னோடய ஹஸ்பண்ட்காக பொட்டேட்டோ ஃப்ரை. அவங்க இனிப்பு சப்பாத்தி சாப்பிட மாட்டாங்க இல்லையா, ஸோ நார்மல் சப்பாத்தி தான் அவங்களுக்கு. சைட் டிஷ்க்கு பொட்டேட்டோ ஃப்ரை, மகாராஷ்டிரியன் ஸ்பெஷல். அப்புறம் இனிப்பு சப்பாத்திக்கு குலோனி, வெள்ளத்தில் தண்ணியில் கொதிக்க வச்சு எடுக்கிறது. பால் ஊற்றி நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும். தென் வெங்காய பஜ்ஜி. இவ்வளோ தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு. அந்த சாப்பாடு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டிஷாக இருக்குது. ஸோ இங்கே அந்த வெளிச்சத்துக்கு அதுக்கும் அந்த கலரில் தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ நைஸ் டே. ஹாப்பி Thursday. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.